ரியாஸ் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ ஒருத்தரை பற்றி பேசியிருக்காங்கன்னா அது தலைவரோட நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிங் ஒன்று போயிருக்கிறதுல படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 4 நாளில் வந்து 400 crore ப்ளஸ் மேலே வசூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அன்அஃபிஷியல் எனக்கு கிடைச்ச சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா கேட்டில் கவுண்டரில் அதுக்கப்புறம் தேட்டருக்கு உள்ளே வந்தாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குங்க அங்கே கூட அந்த ஏர் சர்டிஃபிகேட்ன்றதை வச்சுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து தொடர்ந்து தலைவர் பற்றி டைம் ஸ்பேஸில் ரொம்ப மட்டமாக பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கு உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த படத்துக்கு எதுக்கு யார் இந்த மாதிரி இந்த வன்மத்தை செய்கிறாங்களா அப்படின்றத. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் அஹமத் பேசுகிறேன். கடந்த எபிசோடில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா கூலி பற்றி விமர்சித்த திரையுலக பிரமுகர் ஒருத்தரை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தேன். அதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் கிடச்சிது, பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறைய கிடச்சிது. அதை குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்தே பல பேர் எனக்கு வந்து தொடர்ந்து இன்னும் முந்தானத்து வரைக்கும் கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க, பார்த்துட்டே இருந்தாங்க. வேறு இவ்வளோ விஷயம் இல்லை டீட்டெயிலாக இவ்வளோ போல்டாக சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒருத்தரை வந்து மனசு புண்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் ஆசை எனக்கு கிடையாது. ஆனால் அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்த அந்த பேட்டி வந்து எனக்கு இப்படி பேசுறதுக்கான நிர்பந்தத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். நானும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கோபக்காரனெல்லாம் இருந்தவன் தான். காலப்போக்கில் பார்த்து தலைவரை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்து நானும் அவர் மாதிரியே வந்து ரொம்ப அமைதியாக பல விஷயங்களை வந்து பார்க்காத மாதிரி காது கேட்காத மாதிரி நானும் வந்து தவிர்த்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு சில கட்டத்தில் அதையும் மீறி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பாதிப்புகள் மனசுக்கு ஏற்படுது. அதுக்கான வெளிப்பாடு தான் அந்த எபிசோடு நான் வந்து பேசினது. அதில் நான் சொல்லும்போது சில விஷயங்களை வந்து தெளிவாக ஓப்பனாக பேசியிருந்தேன், சிலது இது குறிப்பிட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிலர் வந்து அதை பேஸ் பண்ணி கூட கொஞ்சம் நெகட்டிவெல்லாம் பேசிக்கிட்டு வந்தாங்க. நான் பெரும்பாலும் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது, ரொம்ப தவிர்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இது தலைவர் சொல்லி கொடுத்த வழி தான் அது. அதில் வந்து என்னோடய நண்பர்கள் வெல்விஷர்ஸ் வந்து 2-3 பேர் வந்து அந்த வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னாக்கா டைம் ஸ்பேஸில் யூஸ்வலாக இப்போ அது ஒரு புது சேட் ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்பேஸில் எல்லோரும் கும்பலாக கூட்டிகிட்டு டைம் பாஸ் வரலைன்னா உட்காந்து அதை பற்றி விவாதிச்சுட்டே இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு அது பொழுது போகாதவங்களுக்கு அது ஒரு நல்ல டைம் பாஸ். அதனால அந்த டைம் ஸ்பேஸு வந்து டைம் பாஸாகவே எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம சோஷியல் மீடியா இன்றைக்கி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நண்பர் வந்து கார்த்திக் ரவிவர்மா. அவர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து தொடர்ந்து தலைவர் பற்றி டைம் ஸ்பேஸில் ரொம்ப மட்டமாக பேசிக்கிட்டே இருப்பார். பல சந்தர்ப்பங்களில் வந்து தலைவருடைய ரசிகர்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, நீங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா, பேசக்கூடாதெல்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது நானும் பார்த்திங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னால் யார் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தயாரிப்பாளர் அம்மா கிருஷ்ணன் டி சிவா அவருக்கு ரொம்ப வேண்டியவர். நான் அவர் மூலியமாக எல்லாம் சொல்லி அவர் வந்து நான் பேசுகிறேன், நான் கொஞ்சம் அடக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அந்த மாதிரிலாம் நடந்துக்கு அவர் வந்து சமீபத்தில் என்னுடைய கடந்த வீடியோ பேஸ் பண்ணி டைம் ஸ்பேஸில் பேசியிருக்காங்க. நான் பேசும்போது அதில் வந்து ஒரு 2 விஷயம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என் நண்பர்களை நாலேஜ் கொண்டதுனால அதை நான் கேட்டதுனால அதை நான் விளக்கம் சொல்கிறேன். இல்லைன்னா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, எனக்கு அதுக்கான நேரமும் கிடையாது. அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறை தாக்குதல் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. நான் வந்து தனிப்பட்ட முறை தாக்குதல் பண்ணலை, அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன். என்னென்னா அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப புள்ளி விவரங்களோட எப்போவுமே பேசிகிட்டு இருப்பார். ஒரு கால்குலேஷன் அவருக்குள்ளே ஒன்று இருக்கும். அது வந்து கூலிக்கு ஒரு அஃபிஷியலாக ஒரு தயாரிப்பு நிறுவனமே கொடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிகருக்கு அப்புறம் ப்ரெஸ் மீட் வச்ச மாதிரி தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் அவர் வந்து கொடுத்துட்டு வந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த விஷயங்களை கூலி பற்றி சொல்லும்போது இவரோட ப்ரீவியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஒர்க் ப்ரொஃபைலை பற்றி தான் பேசியிருக்கேன். நீ அதை இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவரோட கால்குலேஷன்ஸு, அவர் சூஸ் பண்ண படங்கள், அவர் இப்போ அந்த ஒர்க் பண்ண நிறுவனங்களுக்கு அவர் பண்ணி கொடுத்த விஷயங்களோட கான்ட்ரிபியூஷனை பற்றி தான் நான் வந்து எடுத்து சொன்னேன் தவிர அது வந்து தனிப்பட்ட முறை தாக்குதல் அல்ல. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் இல்லை நான் அதை வந்து இண்டிவிஜுவலாக அட்டாக்ன் மாதிரி தான் நான் எடுத்துப்பேன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய பார்வை. எல்லா செயலுக்கும் எல்லா சொல்லுக்கும் பார்த்திங்கன்னா 2 அர்த்தங்கள் இருக்குது. அது நான் சொன்ன அர்த்தம் இது, நீங்கள் எடுத்துக்கிற அர்த்தம் அதுனாக்கா நம்ம கடந்து போயிட்டுருக்கேன். அப்படி தான்
அது ஒன்று. அதுக்கப்புறம் அதில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. என்னன்னாக்கா, ரியாஸ் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ ஒருத்தரை பற்றி பேசியிருக்கேன்னா, அது தலைவரோட நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிங் ஒன்று போயிருக்கு அதில். ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதாவது நான் வந்து தலைவருக்கு பிஆர்ஓ, படங்களுக்கும் ஒர்க் பண்ணுற பிஆர்ஓ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் பிஆர்ஓ இருந்துகிட்டு இருக்கேன். அதை தாண்டி நானும் வந்து ஒரு V4E மீடியான்ற பேரில் ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். வெப்சைட் எனக்கு இருக்குது. என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பல பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ரெகுலராக அது வந்து நம்ம மூவிஸ்க்கு உண்டான கவரேஜஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ரிவ்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நானும் வந்து அப்பப்போ வந்து எனக்கு தோன்ற சில விஷயங்கள், சினிமா சார்ந்த சில மெமரிஸ் எல்லாமே நான் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அதே போல் தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் என்ற பேரில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ரோக்ராமு தொடர்ந்து நான் வந்து பல செலிப்ரிட்டிஸை சந்தித்து தொடர்ந்து அவங்ககிட்ட மெமரிஸ்லாம் எடுத்து நான் வந்து இன்டர்வியூஸாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அப்பப்போ எனக்கு தோன்ற சில புதிய அரிய விஷயங்கள், அதாவது இன்றைக்கி வந்து மீடியா, சோஷியல் மீடியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்குள்ள சினிமா பற்றி தான் அதிகமாக வந்து காம்படிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க, கான்ட்ரவர்சியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. நான் அதை தாண்டி பாசிட்டிவ் நோட்ஸ்லேயே வெறும் வந்து யாருக்குமே தெரியாத பல விஷயங்கள், ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு 40 இயர்ஸ் ஆகுதுன்னா கூட அதுக்கு முன்னாடியே நான் வந்து சினிமாவோடய பயணிச்சிட்ருக்கேன், ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து. ஸோ அதனால் சினிமா எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு அங்கமாக நான் பாவிக்கிறேன். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ் முதல் கொண்டு பல விஷயங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து நான் வந்து என்னோடய ஒவ்வொரு எபிசோடில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில பதிவுகளை நான் போட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இந்த சேனலில் கடந்த வாரம் நான் பேசின விஷயம் கூட என் மனசுக்கு தோணின விஷயங்கள் தான். பெரும்பாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசுகிறவங்கள பற்றி நான் வந்து ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. நானும் தலைவர் வழியிலே அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறவர் தான். ஆனால் அதையும் மீறி என் மனசுக்கு பாதித்ததுக்கு காரணம் வந்து அவர் தொடர்ந்து ஒரு நாளுக்கு 3-4 பேட்டிகள் என்றவர்களே தொடர்ந்து ஒரு 4 நாளாக பேசினதுனால தான் எனக்கு வந்து அந்த ட்ரிகர் ஆகிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நான் இந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லணும். இது நான் பேசி முடித்து அவருக்கு அனுப்பக்கூட இல்லை. ஆனால் அவரே பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் ரிப்ளை கொடுத்துருந்தாரு. அதை பார்த்துருக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சரி கொஞ்சம் ஆனந்தமாச்சு. இல்லைனா எங்கே இதை எனக்கு எஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு ஒன்றுக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்துச்சு. போட்டுட்டேன் வீடியோ. ஆனால் அதை தாண்டி இதை ஏன் போட்டேன் அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துட்டு, ஆனால் அந்த உறுத்தலை விட பல மடங்கு எனக்கு வந்து ஆதங்கம் அதிகமாக இருந்துச்சு. அதுதான் காரணம், அதனால் எடுக்க முடியாத காரணம். அதில் சில நண்பர்கள், திரையுலக நண்பர்கள் ஒரு சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஓகே ரைட்டு அது பேசிட்டேன், அதுக்கப்புறம் இதை எடுத்துகிறேன் வேண்டாம் அப்படி மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு வாய்ப்பு இல்லைங்க, எனக்கு வந்து இன்னும் அதை என்னால் ஜீர்ணிக்க முடியல அவர் பேசின விஷயங்கள். அதனால் கண்டிப்பாக இதை நான் சாரி சார், இதை தவிர வேறு எதனா கேளுங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்ன நபர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு பக்கம். எனக்கு தோன்ற அந்த விஷயங்களை இப்போ இதோட நான் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு தோன்ற சில விஷயங்களை நான் வந்து வெளிப்படையாக அதுக்கு என் சைடில் உண்டான சில ஓப்பனாக நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கொடுத்தாகணும் அப்படின்றத கொடுக்குறேன் நான். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கூலி படத்தோட சர்டிஃபிகேட்ன்றதை பற்றி எனக்கு இப்போ சமீபத்தில் நான் கடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேங்க. கூலி படம் சென்சார் செய்யப்பட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது வாஸ்தவம் தான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது வந்து சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலிருந்து வெளியான படங்களாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான படங்களில் இதுதான் முதல் சர்டிஃபிகேட் படம்ன்றது கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பல சர்டிஃபிகேட் படங்கள் வந்திருக்குன்றது சொல்லணும். தலைவது கூட பல சர்டிஃபிகேட் படங்கள் வந்திருக்கு. அந்த பட்டியல் நான் வந்து விரைவில் அது ஒரு எபிசோட் தனியாக நான் பேசுகிறேன். இப்போது நான் சொல்ல வந்ததுனாக்கா, இந்த படத்துக்கு நான் பார்த்த ஒரு அதிசயம் என்னன்னாக்கா, பல தியேட்டர்களில் கூலி அப்படின்ற ஹோர்டிங்ஸ் வைக்கும்போது கூலி சர்டிஃபிகேட்னு மிகப்பெரிய அளவுக்கு அது வந்து விளம்பரம் செய்யப்பட்டது. கேட்டில், கவுண்டரில், அதுக்கப்புறம் தியேட்டருக்கு உள்ளே வந்தாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குங்க, அங்கே கூட அந்த சர்டிஃபிகேட்ன்றதை வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பல வகையில் அந்த படத்தை வந்து கார்னர் பண்ணாங்க. இந்த ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிச்சு சின்ன குழந்தை கூட விட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த படத்துக்கு எதுக்கு யார் இந்த மாதிரி இந்த வன்மத்தை செய்கிறாங்களா அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆச்சரியமாக கூட இருந்தது. அது கடந்து போயிடுச்சு. சரிங்களா? அதையும் தாண்டி படம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 4 நாளில் வந்து 400 crore ப்ளஸ் மேலே வசூல் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அன்அஃபிஷியல் எனக்கு கிடைச்ச சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா 530 கோடி தாண்டிச்சுன்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஆனால் அஃபிஷியலாக இது வரைக்கும் தயாரிப்பு நிறுவனம் எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையான வசூல் என்ன அப்படின்றத. ஆனால் நிச்சயமாக என்னுடைய கணிப்பு வந்து முதல் 4 நாள்லேயே 400 crore ப்ளஸ் தாண்டின இந்த கூலி திரைப்படம் மீதி இருக்கிற அந்த 21 நாள் நிச்சயமாக கண்டிப்பாக அந்த 1 கோடி 1.5 கோடிக்கு மேலே தான் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது என்னோட அசத்திய நம்பிக்கை. ஏன்னா இந்த நடுவில் வந்து அந்த வீக்கெண்ட்ஸில் உண்மையிலே வீக் டேஸில் சுமாராக போயிருந்துச்சுன்னா கூட வீக்கெண்ட்ஸில் ரொம்ப நல்லாவே போயிருந்துச்சு இந்த படம். ஆல்மோஸ்ட் 80-90% ஃபுல்லாக லெவலில் தான் போயிருக்கு இந்த படம். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது இந்த கண்டிப்பாக 500 ப்ளஸ் தான் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த ஏ சர்டிஃபிகேட் படத்தை பற்றி வரும்போது இந்த உடனே எனக்கு இந்த நான் தொடர்ந்து சினிமா பைத்தியம்ல கண்டினியூஸாக அடுத்தடுத்து படங்கள் பார்த்துட்டே இருப்பேன்ல, அந்த வகையில் கூலி படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து சில படங்கள் ரிலீஸ் ஆனதில் நான் பார்த்ததில்ல ஒரு சில ஏ சர்டிஃபிகேட் படங்கள் வந்துச்சு. அதுக்கு நான் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு படம் நான் பார்க்கல. த பெங்கால் ஃபைல்ஸ்னு செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த படம் நான் பார்க்கல. அது வந்து பல சென்சார்களில் ஓகே ஆனால் கூட அது வந்து பெங்கால் ஸ்டேட்லேயே வந்து தடையெல்லாம் செய்யப்பட்டு போராடி ஒரு வழியாக அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது கூட வந்து அதே செப்டம்பர் 5 அன்னைக்கு பாகி 4 அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் ஏ சர்டிஃபிகேட் உள்ள படம். அதுக்கப்புறம் செப்டம்பர் 12 அன்னைக்கு த லாங் வாக் என்ற இங்கிலீஷ் படமும் அப்புறம் கிஷ்கிந்தா பூரி என்ற தெலுங்கு படமும் ரிலீஸ் ஆச்சு. நாம் 2 நாள் முன்னாடி வந்து ஏஜிஎஸ் மதுரவாயல் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் போய் அந்த கிஷ்கிந்தா பூரின்ற தெலுங்கு படம் போய் பார்த்தாங்க. நம்ம வெள்ளங்கொண்டா சீனிவாசும் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருந்த அந்த தெலுங்கு படம் அதை போய் பார்த்தேன். அது ஏ சர்டிஃபிகேட் உள்ள படம் தான். ஆனால் அதில் டிக்கெட்டில் மட்டும்தான் எனக்கு ஏ சர்டிஃபிகேட் அந்த சீல் போட்டு கொடுத்தாங்களே தவிர அதை தாண்டி தேட்டரில் எந்த இடத்துல கூட அவ்வளோ பெரிய ஏ சர்டிஃபிகேட்டு அந்த படத்தை பேர் போட்டு நான் பார்த்தது இல்லைங்க. அப்போது கூலிக்கு மட்டும் ஏன் இந்த வன்மம்ன்றது எனக்கு புரியல. இந்த ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிச்சு சின்ன குழந்தை கூட விட மாட்டேன்ட்டாங்க.